Good morning students, welcome to all. This is J. Padmapriya. Today we can see the reproduction in bacteria. Reproduction. Bacteria have two types of reproduction, asexual reproduction and bacteria reproduce asexually by binary fission, gonidia and endosperm formation. Among the binary fission is the most common one. பாக்டீரியானாலே பைனரி ஃபிஷன் தான் மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ பைனரி ஃபிஷன் அப்படின்னா ஒரு செல் வந்து அப்படியே ரெண்டாக டிவைட் ஆகிறது, நியூக்ளியஸோடு சேர்ந்து அப்படியே ரெண்டாக டிவைட் ஆகிறது தான் பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பைனரி ஃபிஷனும் எண்டோஸ்போர்ஸும் நடக்குது. ஸோ பைனரி ஃபிஷனாக சொல்லியாச்சு. த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் under favorable condition the cell divides into two daughter cells. ஒரு செல் வந்து டிவைட் ஆகி டூ டாட்டர் செல்ஸாக மாறுது. The nuclear material divides first and it is followed by the formation of simple median constriction which finally results in the separation of two cells. அதாவது ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக மற்ற அந்த செல் வால் இதெல்லாம் வந்து டிவைட் ஆகி அப்புறம் டூ டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் பைனரி ஃபிஷன். இது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எண்டோஸ்போர்ஸ். எண்டோஸ்போர்ஸ் அப்படின்னா நம்ம ஃபங்கஸ்லாம் பார்த்துருக்கோம். என்ன பண்ணும், கொனீடியா அப்படிங்கிற அந்த ஸ்போர்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணும். அது வந்து ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்தையும் வந்து இன்னொரு ஃபங்கஸை வந்து வளர வைக்கும். அதே மாதிரி தான் டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தால் பைனரி ஃபிஷன் நடக்கும். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போர்ஸ். இது வந்து ஒரு ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான். இந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேசிலஸ் மெகாட்டீரியம் எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்த மாதிரி பேசிலஸ் மெகாட்டீரியங்கிற பாக்டீரியா, பேசிலஸ் ஸ்பெரிக்கஸ் அண்டு கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியாஸ் தான் இந்த மாதிரி எண்டோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுதான். இந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸு டூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன், நமக்கு ஃபேவரபிள் கண்டிஷனாக வரும்போது அது என்னாகும், ஜெர்மினேட் ஆகி நியூ பாக்டீரியாவாக வரும். ஸோ இது வந்து எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான். நிறையா வந்து எண்டோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுலேருந்து புதுசாக பாக்டீரியாஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் எண்டோஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவலில் ரெண்டு பார்த்தோம், பைனரி ஃபிஷனும் எண்டோஸ்போர்ஸும். அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் அப்சென்ட். நார்மலாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாலே மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகணும். ஆனால் இதில் வந்து ஃபியூஷன்லாம் கிடையாது. ஓகேவா? எ டைப்பிக்கல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் ஆப்சென்ட் இன் பாக்டீரியா. ஹவவர் ஜீன் ரீகம்பைனேஷன், அதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா ஜீன் ரீகம்பைனேஷன், ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் சேர்றது கேன் அக்கர் இன் பாக்டீரியா பை 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அது வந்து 3 மெத்தட்ஸில் நடக்குது. எப்படின்னு பாருங்கள், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பில் நடக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லிடர்பர்க் அண்ட் எட்வர்ட் எல். Tatum demonstrated conjugation in Escherichia coli. வந்து 3 மெத்தட் இருக்குது, கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஜுகேஷன். இதை வந்து லீடர்பர்க் சொல்லியிருக்காரு இன் 1946 ஈகோலி எஸ்ரேஷியா கோலி பாக்டீரியாவில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா in this method a gene transfer of donor cell get attached to the recipient cell. ஃபஸ்ட்டு டோனர் செல்னால் யார், கொடுக்குறவங்க, ரெசிபியன்னா வாங்குறவங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணதும் டோனார் செல்லும் ரெசிபியன் செல்லும் அட்டாச் ஆகிறது. எது மூலயமா அட்டாச் ஆகுது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாக்டீரியாவில் ஃபிலி அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் பார்த்துருப்போம் பாக்டீரியாவில், பார்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியாவில். ஃபிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன மைனூட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து மூமெண்ட்டை ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி படித்தோம். வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபிலி த பைலஸ் க்ரோஸ் இன் த சைஸ் ஃபார்ம் த கான்ஜுகேஷன் டியூப். அது என்ன பண்ணும், அந்த ஃபிலிங்கிறது அடுத்த பாக்டீரியாவில் போய் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்படி ஒட்டதுமே அது என்ன பண்ணுன்னா கான்ஜுகேஷன் டியூப்பை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. டோனார்னால் கொடுக்குறது, ரெசிபியன்னா வாங்குறது. இப்போ டோனாரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் இருக்கிற ஃபிலி வந்து என்ன பண்ணும், ரெசிபியன் பாக்டீரியாவில் போய் அட்டாச் ஆகுது. அப்படி அட்டாச் ஆகிறப்ப அதுக்கு இடையில இருக்கிற ஒரு டியூப் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? ஓகே, டியூப் ஃபார்மேஷன் எதுக்கு நடக்குது, இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ பாருங்கள்,
இப்போ நார்மலாகவே நம்ம பாக்டீரியாவில் என்னென்ன உள்ளார இருக்குது, நியூக்ளிக் ஆசிட் என்ன இருக்குன்னா சர்க்குலர் டிஎன்ஏ ஒன்று இருக்குது, பிளாஸ்மிட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பிளாஸ்மிட்னா என்ன, எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏவை தான் பிளாஸ்மிட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரெப்ளிகேட், தன்னாலேயே ரெப்ளிகேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இது உங்களுக்கு இதை ஞாபகம் வரணும்னா இப்போ அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரில் போய் பாருங்கள், அப்போ தான் புரியும் இந்த பிளாஸ்மிட்னா என்ன அப்படிங்கிறது. த பிளாஸ்மிட் ஆஃப் டோனர் செல் விச் ஹேஸ் F + fertility factor undergoes replication. அந்த பிளாஸ்மிடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், F1 fertility factorன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பிளாஸ்மிடுக்கு நார்மலாகவே ரெப்ளிகேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒன்று வந்து 2ஆக ரெப்ளிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் 2ல் 1 மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக இன்னொரு பாக்டீரியாவுக்கு போகுது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், only one strand of DNA transferred to the recipient cell through the conjugation tube. அதுக்கு அதான் அர்த்தம். இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். The recipient completes the structure of double strand DNA by synthesizing. ஸோ ஒன்றை வந்து என்ன பண்ணிடுது, இன்னொருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஆனால் இதோட டபுள் ஸ்டாண்டை என்ன பண்ணிக்குது, அதில் போய் மறுபடியும் அதுவே ரெப்ளிகேட் பண்ணி சிந்தசிஸ் பண்ணிக்குது. ஸோ பிளாஸ்மிட் இருக்கிற பாக்டீரியா பிளாஸ்மிட் இல்லாத பாக்டீரியாவுக்கு ஒரு ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ரெப்ளிகேட் பண்ணுது. அந்த 2 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டை மட்டும் என்ன பண்ணுது, பிளாஸ்மிட் இல்லாத பாக்டீரியாவுக்கு அந்த கான்ஜுகேஷன் டியூப் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒன்று இதில் ஒன்று வந்துடும். ஆனால் டிஎன்ஏ நார்மலாக எப்படி இருக்கணும், டபுள் ஸ்டாண்டில் இருக்கணும். இது தன்னைத்தானே மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ணி இதுலேயும் டபுளாக மாறிக்குது, டோனர்லேயும் டபுளாக மாறிக்குது, ரெசிபியன்ட்லேயும் டபுளாக மாறிக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ synthesizing the strand that completes the strand acquired from the donor. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து அந்த டோனர் வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட் பண்ணிக்கிது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தடு கான்ஜுகேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு த அனதர் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு டிஎன்ஏவே ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் ஆக்சுவலாக நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒன்று வந்து இந்த ஃபிலி மூலயமா வந்து பிளாஸ்மிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு பேர் கான்ஜுகேஷன். ஸோ இது ரெண்டும் இணைகிறதுனால அதை கான்ஜுகேஷன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா அனதர் பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா 1928 பாக்டீரியாலஜிஸ்ட் ஃபெட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மைஸ், அதாவது எலிகளில் வச்சு இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. யூஸிங் டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவில் தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 ஸ்ட்ரெயின்ஸை வந்து எடுத்துக்கிட்டார். 2 டைப் ஆஃப் டிஎன்ஏஸை வந்து எடுத்திருக்காரு. 2 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியம் ஆர் ப்ரெசன்ட். 2 ஸ்ட்ரெயின்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 1 ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்மூத் காலனிஸ் அண்ட் ஆர் வைருலண்ட் இன் நேச்சர். In addition, another strain produced rough colonies and are avirulent in nature. அதாவது ஒரு ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது, ஸ்மூத் காலனிஸாக இருக்குது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்டு வைருலண்ட் இன் நேச்சர். வைருலண்ட்னா எஸ் டைப்புன்னு அர்த்தம். வைருலண்ட்னா நம்ம அந்த வைரஸோட டிஎன்ஏவோட சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகுது இல்லையா, அதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து வைருலண்ட் இன் நேச்சர், இது வந்து எஸ் டைப்புன்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு டைப் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து எப்படி இருக்குன்னா ரஃப் காலனிஸையும் ஏ வைருலண்ட்டாகவும் இருக்குது. ரஃப்னா ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்குது, அது ஏ வைருலண்ட்டாக இருக்குது. இது ஆர் டைப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைப் வந்து எஸ் டைப்பு, இன்னொரு டைப் வந்து ஆர் டைப்பு. இப்போ இதை வந்து 2 எக்ஸாம்பிள்ஸாக சாம்பிளாக எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுறாங்க, எஸ் டைப் செல்ஸ் வேர் இன்ஜெக்டட் இன் டு த மவுஸ் டைடு. இந்த எஸ் டைப்புங்கிறது வைருலண்ட்டுங்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுது, அதுக்கு வந்து அந்த வைரஸோட நேச்சர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மவுஸில் செலுத்தும் போது அந்த மவுஸ் வந்து என்ன ஆயிடுது, டெட் ஆயிடுது. ஆனால் ஆர் டைப் செல்ஸ் வேர் இன்ஜெக்டட், த மவுஸ் சர்வைவ்டு. ஆனால் ஆர் டைப் செல்ஸில் ஏ வைருலண்ட்டுன்னு சொல்லியாச்சு இல்லையா, அதனால் அது என்ன பண்ணுது, அது வந்து மைஸை வந்து எதுவுமே பண்ணலை, அதனால் அந்த மவுஸ் வந்து உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் டைப்பை வந்து மவுஸில் செலுத்தும் போது அது செத்து போயிடுது, ஆர் டைப்பை செலுத்தும் போது அது சர்வை பண்ணுது. இப்போ எஸ் டைப்பில் என்ன இருக்குது, வைருலண்ட் இருக்குது, ஆர் டைப்பில் ஏ வைருலண்ட் இருக்குது, அது ஸ்மூத்து, இது ரஃப். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை அப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். when the R type of cells were injected, the mouse survived. இது தெரியும். இது வந்து இதுக்கப்புறம் he injected heat killed S type cells.
என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ் டைப் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணதுமே அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மவுஸுக்கு செலுத்துகிறாங்க. அப்போ செலுத்தும் போது அதில் வைருலண்ட் ஆயிடுது. ஏன்னா அதில் ஹீட் பண்ணுறப்பே அந்த வைருல நேச்சர் போயிடுறதுனால அந்த மவுஸ் வந்து டெட்டாக மாட்டேங்குது. ஓகேவா, அது சர்வே பண்ணிகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, when the mixture of heat killed X type cells, R type cells were injected into the mouse. அதாவது ரெண்டத்தையும் சேர்க்குறாங்க. எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள். எஸ் டைப்பு, ஆர் டைப்பு ரெண்டு டைப்பையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்சர் பண்ணி அதை ஹீட் பண்ணி கில் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, மவுஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் அப்போதைக்கு என்ன ஆச்சு, இந்த மவுஸ் வந்து செத்து போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த virulent rough strain இருக்கு இல்லையா, டிப்ளோகாக்கஸ் had been transformed into S type cells. இது வந்து என்ன பண்ணுச்சு, இப்போ இந்த virulent இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுச்சு, எஸ் டைப்புள்ள போய் நுழைஞ்சிருச்சு. எஸ் டைப்புக்கு ஏற்கனவே என்ன நேச்சரு, அதை வந்து வைருலண்ட்டாக மாற்றுறது தான் நேச்சர். அப்போ இந்த வைருலண்ட்டாக இருக்கிறது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எஸ் டைப்புக்குள்ளே சேர்ந்ததுனால அங்கே ஹெரிடிட்ரி மெட்டீரியல் வந்து ஹீட் அண்ட் கில்டு எஸ் டைப் செல்ஸ் ஹேட் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆர் டைப் செல்ஸ் இன்ட்டு வைருலண்ட் ஸ்மூத் ஸ்ட்ரெயின்ஸு. அப்போ இதில் ரெண்டில் இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போ thus the phenomenon changing the character of one strain by the transferring the DNA of another strain into the former is called transformation. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ மெட்டீரியல் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு சேர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு இது பண்ணலன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். ரெண்டு டைப் ஆஃப் இது எடுத்திருக்காங்க. ஒன்று எஸ் டைப்பு, இன்னொன்று ஆர் டைப்பு. எஸ் டைப்பில் வந்து ஸ்மூத்தாக வைருலண்ட்டாக இருக்குது, ஆர் டைப்பில் வந்து ரஃப்பாக வைருலண்ட்டாக இருக்குது. வைருலண்ட்டாக இருக்கிறப்ப மவுஸில் செலுத்துகிறப்ப அது செத்து போயிடுது, ஆரை வந்து செலுத்துகிறப்ப அது செத்து போகாமல் சர்வை பண்ணுது. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ் டைப்பை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி அதோட நேச்சரை எடுக்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிற அந்த வைருலண்ட் நேச்சர் வந்து ஹீட் ஆகிறப்போ போயிடுது. அப்போ அதை வந்து மறுபடியும் செலுத்துகிறாங்க. அப்பையும் அந்த மவுஸ் வந்து சர்வைவ் ஆகுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. என்னத்தை மிக்ஸ் பண்ணுறாங்க, ஹீட்டு கில்டு எஸ் டைப்பையும் ஆர் டைப் செல்ஸையும் என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த மவுஸ் வந்து டெட் ஆயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைருலண்ட் ரஃப் ஸ்ட்ரெயின் ஆஃப் டிப்ளோகாக்கஸ் ஹேட் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த எஸ் டைப்பு. ஏன்னா ஆர் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எஸ் டைப்பில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால எஸ் டைப்போட நேச்சரே அது வைருலண்ட்டாக இருக்கிறது தான். அதனால் அதில் போனதுமே அது என்ன பண்ணிடுது, வைருலண்ட்டாக அந்த டிஎன்ஏவை மாற்றிடுது. இப்போ அந்த மவுஸ் அது கொன்றுது. எஸ்ஸோட நேச்சர் என்ன, மவுஸை வந்து கொல்றது, அதை வந்து மவுஸை கொன்றுது. அந்த மாதிரி டிஎன்ஏ மெட்டீரியல் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன் ஸ்ட்ரெயின் பை ட்ரான்ஸ்ஃபரிங் டிஎன்ஏ ஆஃப் another strain into the former is called transformation. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு மெத்தட் சொன்னேன், டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிந்தர் அண்ட் லீடர்பர்க் அப்படிங்கிறவர் தான் டிரான்ஸ்டக்ஷனை வந்து இது பண்ணாங்க. சால்மோனெல்லா டைஃபிமியூரம் அப்படிங்கிற பாக்டீரியாவில் இதை வந்து செக் பண்ணாங்க. பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால் டிரான்ஸ்டக்ஷன். பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ, இப்போ இந்த இடத்துல பேஜுங்கிறது யார், வைரஸ். ஸோ அந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கு தான் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்டக்ஷன் வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்குது, ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன், ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. Generalized transaction, ability of bacteriophage to carry genetic material to any region of bacterial DNA is called generalized transaction. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம சைக்ளிக் நான் சைக்ளிக் இது பார்த்து படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இதில் வந்து என்ன நடக்கும், இந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து என்ன டிஎன்ஏவோட சேரும், பாக்டீரியாவோட குரோமோசோமோட சேர்ந்து ரெண்டுமே டெவலப் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நடந்தால் அதுக்கு பேர் டிரான்ஸ்டக்ஷன். இது ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன்லாம் the ability of bacteriophage to carry only specific region of bacterial DNA is called specialized or restriction transaction. அதாவது டிஎன்ஏவை அந்த வைரஸோட டிஎன்ஏ மட்டும் ஸ்பெஷலாக வச்சுருந்ததுன்னா அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்டட் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ ஒன்லி எ ஸ்பெசிஃபிக் ரீஜியன் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ. ஸோ இதில் ஜென்ரல் டிரான்ஸ்டக்ஷன் என்ன பார்த்தோம், எபிலிட்டி ஆஃப் பாக்டீரியோபேஸ் டு கேரி ஜெனட்டிக் மெட்டீரியல்
ஆஃப் எனி ரீஜியன் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலில் எந்த ரீஜனாக வேணால் இருக்கலாம், அது பேர் ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இந்த இதில் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்ட்ரக்ஷனில் பாக்டீரியோபேஜோட மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அது ரெப்ளிகேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெஷலைஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ இது கேட்பாங்க, வாட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 3 மெத்தட் பார்த்துருக்கோம். கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன். கான்ஜுகேஷனுங்கிறது ஃபிலி மூலமாக நடக்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இன்னொரு வைரஸ், 2 வைரஸ் எஸ் டைப் ஆர் டைப்புன்னு பார்த்தோம். டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இதில் நடக்கிறது. ஸோ அந்த பாக்டீரியா பேஜில் வந்து நடக்கிறத டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இதில் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.